ஆக்டர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு பேர்ல ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறதாவும் 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல டைரக்டா கண்டெஸ்ட் பண்ண போறதாவும் அவர் ஒரு அறிக்கை 2 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் பண்றாரு. இந்த அறிக்கைக்கு அப்புறம் சோசியல் மீடியாலையும் அரசியல் வட்டாரங்களையும் பயங்கரமான ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் இதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் விஜய் ரசிகர்கள் 2026 தமிழக முதல்வரே எங்க விஜய் தான் அப்படிங்கிற அளவு கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கு, தமிழ்நாடு பாலிடிக்ஸோட ரியாலிட்டி என்ன இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் டீடைலா பேச போறோம் இந்த வீடியோல. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்டர் விஜய் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கு முக்கியமான காரணம் 49 வயசுலயே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணது. 49 வயசுல யாருமே அரசியலுக்கு வரலையா, அதுல என்ன புது விஷயமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, 49 வயசுல அரசியலுக்கு வர்றது முக்கியம் இல்ல. அவர் கொடுத்திருக்க அறிக்கையில சினிமாவை விட்டுட்டு நேரடி அரசியலுக்குள்ள வரப்போறேன், அரசியல்ங்கிறது எனக்கு பார்ட் டைம் ஜாப் கிடையாது, அது ஒரு உன்னதமான மக்கள் பணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணியிருந்தாரு. அடுத்த 10 வருஷத்துக்கு 10 படங்கள் ரிலீஸ் பண்ணா கூட அசால்ட்டா முத நாளே 100 கோடி அடிக்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஃபேன் பேஸும் அந்த அளவுக்கு ஒரு டேலண்டடான ஆக்டர் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிட்டத்தட்ட சினிமால பீக் லெவல்ல இருக்கும்போது சினிமா வேண்டாம், நான் அரசியல்ல மக்கள் பணி பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லியே ஆகணும். இப்ப வரப்போறேன் அப்ப வரப்போறேன் காலம் கனியும் அப்படின்னு அதையும் இதையும் சொல்லி உருட்டாம டைரக்டா அரசியலுக்கு வரப்போறேன் அப்படின்னு ஒரே ஒரு அறிக்கை மூலமா ரிலீஸ் பண்ணது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். விஜய் அவர்கள் ரிலீஸ் பண்ண அந்த அறிக்கையில ரைட் விங்கையும் லெஃப்ட் விங்கையும் 2 பேர்த்தையும் தாக்குற மாதிரியும், அது சரியில்லை அதனாலதான் நான் அரசியலுக்கு வர்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் மத ஜாதி இந்த மாதிரியான அரசியல் செய்யறவங்க இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஊழல் செய்யக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு டைரக்ட் அட்டாக்காவே அந்த அறிக்கையில மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அடுத்து முக்கியமான பாயிண்ட், அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நாங்க போட்டி போட போறது இல்ல, சட்டமன்ற எலெக்ஷன் 2026 வருது, அதுல தான் நாங்க போட்டி போட போறோம். அது வரைக்கும் எங்க கட்சியை அமைப்பு ரீதியா நாங்க பலப்படுத்த வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளான டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சிகள்லயும் கிராமத்துல ஒவ்வொரு தெருக்கள்லயுமே ஏதோ ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர் அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயுமே அவங்களுக்கான பதவிகளை கொடுத்து ரூட் பேஸ்ல ஒரு கட்சியை பயங்கரமா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நாங்க 2 வருஷம் எடுத்துக்கிட்டு பண்ண போறோம் அப்படின்னு சொல்றது உண்மையாவே ஒரு கட்சியை எப்படி டெவலப் பண்ணும் அப்படிங்கறதுல தெளிவா இருக்காரோ விஜய் அப்படின்னு தெரியுது. அடுத்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விசஸ் ரியாலிட்டி. எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் விஜய் ரசிகர்களுக்கு தான் அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா தான் திரையில பார்த்து அவர் சொல்லக்கூடிய நல்ல கருத்துக்களை நம்பி இவர் அடுத்து அரசியலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறதும், இவர் வந்துட்டாருப்பா அப்படின்னு அந்த கொண்டாட்டங்கள்ல ஈடுபடுறது விஜய் ரசிகர்களா தான் இருக்காங்க. குறிப்பா நிறைய மீம்ஸ் பார்க்க முடிஞ்சது. 2026 எலெக்ஷன்ல இங்க இருக்கக்கூடிய பெரிய கட்சிகளுக்கு எல்லாம் பயங்கரமான போட்டியா இருப்பாரு, இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, இவர் சிஎம் ஆயிடுவாரோ அப்படிங்கிற பயத்துல இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான மீம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாடு பாலிடிக்ஸோட ரியாலிட்டியை நான் சொல்ல விரும்புறேன். தமிழ்நாடு அரசியலோட வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்னு தான் இருக்கும். கடந்த 10 வருஷங்களா மாற்றம் அப்படின்னு சொல்லி அடுத்த மாற்றம் நாங்க தான், இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்று அப்படின்னு நிறைய பேர் தங்களோட முயற்சிகளை எடுத்தும் அவங்களால சக்சீட் பண்ணி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மட்டும் அவங்களால முதல்வர் ஆகவே முடியல. இதுவரைக்கும் இன்னும் முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரியான ஒரு பாப்புலரான ஆக்டர் வந்த உடனேயும் அவர் கண்டிப்பா இந்த எலெக்ஷன்லயே ஜெயிச்சு சிஎம் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியா உலகத்துல இது சாத்தியம் இல்ல. ரியாலிட்டி என்ன அப்படிங்கறத நம்ம பேசலாம். என்னடா நெகட்டிவா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்கு ஒரு சாம்பிளான விஷயத்த சொல்றேன். ஒரே ஒரு அறிக்கை தான் ரிலீஸ் பண்ணாரு. தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதாவும் அதுல சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாரு. இதுல லெஃப்ட் ரைட் விங்னு சொன்ன இல்லையா, அதாவது டிஎம்கேவோட ஐடி விங்ல ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த அறிக்கையை எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டீகோட் பண்றாங்க. அதுல இருக்கக்கூடிய குறைகளை சொல்றாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இருக்கு, வெற்றிக்கு இக்கு வரணும், தமிழ் கூட தெரியாம பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு விமர்சிக்கிறாங்க. தமிழக அப்படின்னு இருக்கக்கூடாது, தமிழ்நாடுன்னு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்த இந்த தமிழ்நாடு இந்த பிரச்சனையை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரியும். இது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய போட்டோவை பாத்தீங்கன்னா அவர் பொட்டு வச்சிருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கு. அப்ப இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. இப்படி டிஎம்கே ஐடி விங் சார்ந்த ஒரு வீடியோல வெறும் ஃபர்ஸ்ட் அறிக்கையிலேயே இவ்வளோ குறைகளை கண்டுபிடிச்சு
இவர் யார் பக்கம் இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு அவருக்கு ஒரு சாயம் பூச ட்ரை பண்றாங்க. அந்த பக்கம் பிஜேபி ஐடி விங் சார்ந்த ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த வீடியோல இவர் என்ன பேசுறாரு அப்படின்னா, எல்லாமே சூப்பர்னு சொல்றாரு. ஒரு பக்கம் எல்லாமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசியா ஒரு விஷயம் சொன்னாரு. இவரோட முழு பேரை ஜோசப் விஜய் தான், இவரோட மதத்தை மறைச்சிட்டு இவரே விஜய்னு தான் கையெழுத்து போடுறாரு. இப்படி ஒரு விமர்சனம் வருது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரே ஒரு அறிக்கையை வச்சுட்டு இவ்வளோ விமர்சனங்கள் வரும்போது அவர் இன்னும் வெளியே மக்களை மீட் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பேசும்போதும் இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியா விஷயத்துல கட் பண்ணி பயங்கரமா மீம்ஸா ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஐடி விங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க இந்த எலெக்ஷன்ல கவனிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டு நீங்க சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அந்த முகத்தை வச்சு உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வரும். அதுல எல்லா வீடியோவுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண வீடியோவா இருக்காது. உங்களை குழப்புற மாதிரியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு கோமாளி அப்படின்னு காட்டுற மாதிரியான மீம்ஸ் பயங்கரமா வர ஆரம்பிக்கும். இந்த மீம்ஸ் ஆகட்டும், வரக்கூடிய விமர்சனங்கள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவர் வர முடியும். சரி, இந்த விஷயத்த நான் இப்ப ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இல்லையா, 2026 வந்தவனையும் அப்படியே ஓட்டு விழுந்துரும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த விஷயத்துக்காக தான் சொல்றேன். அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா விமர்சனங்கள், இந்த சோஷியல் மீடியா மீம்ஸ், ஐடி விங்கு, இந்த ரிப்போர்ட்டர்ஸ், இவங்க எல்லாரையும் சந்திச்சு அதுக்கப்புறம் தான் இந்த இடத்துக்கு நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இதில் நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். விஜய் அவர்கள் வந்தாலே ஓட்டு விழுந்துரும் பாருங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனா அதாவது 40 வயதுக்கு மேல இருக்கவங்க, 60-65 வயசு வரைக்கும் இருக்காங்க இல்லையா, இந்த பெரியவங்க எல்லாரும் ஏடிஎம்கேனா ஏடிஎம்கேக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. டிஎம்கேங்கிறவங்க டிஎம்கேக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க. இந்த யங்ஸ்டர் படிச்சவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் தான் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் டிஎம்கேக்கு ஓட்டு போடலாமா இல்ல ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடலாமா இல்ல மாற்றமா இருக்கக்கூடிய யாராவதுக்கு ஓட்டு போடலாமா அப்படிங்கிற நிலைப்பாட்டை மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க. இதனாலேயே தான் அவங்க மாறி மாறி ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அப்ப ரியாலிட்டி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற சூழல் இருக்கிறதுனால விஜய் அவர்கள் முதல்வரே ஆக முடியாது, அரசியல் அவர் ஜெயிக்கவே மாட்டாருப்பாரு அப்படின்னு சொல்ல வரனா அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. விஜய் அவர்களுக்கு நம்ம அடுத்த எலெக்ஷன்லயே சிஎம் ஆயிடுவோம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கவே இருக்காது அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா தன்னோட கெரியர்ல பெஸ்டா இருக்கும்போது அந்த இடத்த விட்டுட்டு மக்கள் பணி ஆற்றணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் சேர்றாரு. அப்படிங்கும்போது அவரு அடுத்த ஒரு லாங் டேர்ம் கோலா தான் அரசியலை பாக்குறாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி பார்த்தாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு சரியான பாதையை நோக்கி தான் போறாரு. அரசியல ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் மாதிரி இப்ப இங்க ஜெயிக்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இது நமக்கு ஒத்து வராது அப்படிங்கிறதுக்காக யாரை எதிர்த்தமோ அவங்க கூடயே போய் சேர்ந்துக்கிற அந்த அரசியலை விஜய் பண்ண மாட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணாம இருந்தாருன்னா அடுத்த 2-3 எலெக்ஷனுக்கு அப்புறம் விஜய் அவர்களும் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா வருவாரு அப்படிங்கிறதுல எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப என்ன, ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்னு 2 கட்சியை தவிர யாருமே வரக்கூடாது அப்படின்னு நீ சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. மாற்றம்னு சொல்லக்கூடிய கட்சிகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் பேர் சட்டமன்றத்துக்குள்ள போறாங்க, எம்எல்ஏ ஆகுறாங்க. அப்படிங்கும்போது ஆண்டுகிட்டு இருக்கவங்களுக்கும் அடுத்த ஆட்சியை பிடிக்க போறாங்க அப்படின்னு செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்களுக்கும் ஒருவேளை நம்ம இடத்த நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம நல்லது பண்ணி தான் ஆகணுமோ அப்படிங்கிற எண்ணத்தை அது உருவாக்கும். அதனால நிறைய பேர் வரலாம், யார் வேணா வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும்.